அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 12வது வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். உடைந்த பாத்திரத்தை போலானே. தாவீது பலமுறை உடைக்கப்பட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை நாம் வாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவரால் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், அவர் மேல் அழைப்பு இருந்தது, அபிஷேகம் இருந்தது, தேவன் கூடவே இருந்தார். ஆனாலும் பல முறை உடைக்கப்படுகிறார். வாழ்க்கையில பல சூழ்நிலைகள், கடினமான பாதைகளுக்குள் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகிற போதெல்லாம் கர்த்தர் அவரை உருவாக்கினதை நாம் பார்க்கிறோம். இந்த உடைக்கப்படுதல் வரும்போது நம்ம பாசிட்டிவா நினைச்சுக்கணும், கர்த்தர் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை குடும்பத்திலே உடைக்கப்படலாம், தொழிலிலே உடைக்கப்படலாம், அல்லது உங்கள் வேலை ஸ்தலத்திலே உங்கள் வாழ்க்கை உடைக்கப்படலாம், அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் உடைக்கப்படலாம். சில ஊழியர்கள் ஊழியங்களிலே கூட உடைக்கப்படலாம். ஆனால் இப்படி உடைக்கப்படும் போதெல்லாம், நொறுங்கி போகிற போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை நினைத்து கொள்ள வேண்டும், தேவன் ஏதோ ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். இந்த மனநிலை வரும்போது நாம புரிஞ்சுக்கணும், என்னை தேவன் பயன்படுத்துவதற்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். பொதுவா ஒரு உடைந்த பாத்திரத்துல எதையுமே வைக்க முடியாது, அது சிந்தி போகும் அல்லது சிதறி போய்விடும். இப்படிப்பட்ட மனநிலைக்குள்ள கடந்து வரும்போது நம்ம யோசிக்கணும், தேவன் என்னோடு தான் இருக்கிறார், என்னை நடத்துகிறார். ஆனால் இந்த பாதை எனக்கு ஒரு ஆசீர்வாதமே. பாருங்கள், 31ஆம் சங்கீதத்திலே 14வது வசனத்திலே சொல்வார், நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என் தேவன் என்று சொன்னேன். 31ஆம் சங்கீதம் 15வது வசனத்திலே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று சொல்வார். பாருங்கள், சில நேரம் நெருக்கப்படும் போது நாம விசுவாச வார்த்தைகளை சொல்லி தேவன் மேலேயே சார்ந்து கொள்ளும் போது நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனா பிசாசு என்ன செய்வான், நாம உடைக்கப்படுதலுக்குள் கடந்து போகும்போது சிலரால், சில சூழ்நிலைகளால் உன்னோடு தேவன் இல்லை, தேவன் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு இப்படி சம்பவிக்குமா, இந்த வியாதி வந்திருக்குமா, இந்த போராட்டம் வந்திருக்குமா, ஆகவே தேவன் உன்னோடு கூட இல்லை, அவர் உன்னை கைவிட்டு விட்டார், உன்னை மறந்து விட்டார் என்று பலரால் பல வேளைகளிலே சொல்லிக்கொண்டே வருவான். அப்போது நம்ம உஷாராகி நாம விசுவாச வார்த்தைகளை பேசி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த பாதை எனக்கு நன்மையாக முடிய போகிறது, நான் சுத்த பொன்னாக விளங்க போகிறேன், தேவன் என்னை பயன்படுத்த போகிறார், தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், தேவன் என்னை உயர்த்த போகிறார். இந்த விசுவாச வார்த்தைகளை சொல்ல சொல்ல கர்த்தர் நிச்சயமா அந்த வார்த்தைகளை கனப்படுத்துவார், அற்புதமாய் மாற்றுவார். இந்த காலை நேரத்திலே மனதளவில், வாழ்க்கை அளவில் ஏதோ ஒரு பகுதியில உடைந்து போய் இருக்கிறீர்களா, நம்பிக்கை இழந்து இருக்கிறீர்களா, இனிமேல் என் வாழ்க்கையில எந்த காரியத்தையும் நான் எதிர்பார்க்க முடியாது என்கிற நிலைமையில் இருக்கிறீர்களா, கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களை நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்துக்குள் கொண்டு வருவார். உங்கள் உடைந்து போன வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்புவார். நிச்சயமாய் தேவனுடைய கரம் உங்களோடு இருந்து பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. நாம் விசுவாசிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த பிதாவே, தாவீது சொன்னது போல இந்த காலை நேரத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம். மீண்டும் அவர்களை புதுப்பித்து தேவன் அவர்களை பயன்படுத்தி தாவீதை எப்படி உயர்த்தினீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளையும் உயர்த்துவீராக. உம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சுகிறோம், இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.